இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அந்த Flipkartல நமக்கு நம்பர்ன்னு குடுப்பாங்கல்ல, அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன் அந்த டெலிவரி ஏஜென்ட்டுக்கு. என்னென்னலாம் அக்கப்போரு பாருங்க. நேத்து 2:45லேருந்து நான் நேத்து கால் பண்ணக்கூடாது. அவங்களா டெலிவரி கொண்டு வந்து குடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா சரி கால் பண்ணி சொல்லலாம். ரூட் தெரியாம கூட சுத்திக்கிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணா, 2:45க்கு கால் பண்றப்ப என்ன பேசினான்னு பாருங்க. இதனாக இருக்கலாம். தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் 1930 உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும். உள்துறை அமைச்சகம் வழங்கியது. Thank you for calling eCard. Your call may be recorded for quality purposes. ஹலோ ஹலோ இது Flipkart வந்து டெலிவரி வந்திருக்கு. இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா? கிராசரி டெலிவரி தானே? ஆமா ஆமா ஆமா. ஹரிபிரசாத். ஹரிபிரசாத்தா? ஆமா. எந்த ஏரியா? வேப்பம்பட்டா இல்ல செவ்வாப்பட்டியா? இல்ல பெருமாள்பட்டு, வேப்பம்பட்டு கிட்ட. பெருமாள்பட்டுன்னு சொல்லுவாங்க, வேப்பம்பட்டு தான். சரி சரி ஓகே. நான் வேப்பம்பட்டு தாண்டி இருக்கேன், வரும்போது கொடுத்துறேன். ஓகே. எவ்வளவு நேரம் ஆகும்? தானே? ஆமா. 1 hour மேல தானே ஆகும். சரி ஓகே. இது இங்க எங்க இருக்குன்னு தெரியுமா லொகேஷன்? இருங்க ஒரே நிமிஷம் மேடம். பாத்துடுங்கடா. ஹலோ. ஓகேண்ணா இருக்கேன், நான் வந்துட்டு தரேங்க. ஓகே. அது எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணா. லொகேஷன் ஓகே, அதில் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சரி ஓகே. அதில எவ்வளோ நேரமா வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நான் ஹலோன்னு சொன்னதுக்கப்புறம், ஓகே நான் வந்துட்டு நான் கால் பண்றேன், நான் குடுத்துடுறேன்னு சொல்றான். 1 மணி நேரத்தில வந்துடுவேன்னு சொல்றான். அப்ப 2:45ன்னா 3:45க்குள்ள வரணும்ல. அப்புறமா நான் 5:15க்கு கால் பண்றேன், அப்பயும் எடுத்து தொலையல. Quality? சரிங்க. ஞாபகம் இருக்கா? ஹலோ, வேப்பம்பட்டு காலையில கால் பண்ணிருந்த ஞாபகம் இருக்கா? ஆமா. உங்க பேரு? ஹரிபிரசாத். ஹரிபிரசாத்தா? சரிங்க, நான் வந்துட்டு கால் பண்றேன். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour தான் சொன்னீங்க, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. பொறம்போக்கு மாதிரியே ஆன்சர் பண்ணுவானுங்க. பொறம்போக்கு மாதிரி ஆன்சர் பண்ணுவானுங்க. வந்துட்டேன்னா கட் பண்ணிட்டான். 1 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னவன் 5:15க்கு கால் பண்ணுறேன், வந்துட்டேன்னான்னு சொல்லி கட் பண்ணிட்டான். எளவு என்ன பண்ண போகிறானுங்கன்னு கரெக்டாக சொல்லி தொலையலாம்ல. கொண்டு வந்து கொடுப்போம், இல்லைன்னா ரிட்டர்ன் கொண்டு போகிறோம். ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டானுங்க. கல்லூரி மங்கனுங்க மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு தலைவலி கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அவர்கள் சைபர் குற்றவாளி. Thank you for calling eCard. Your call may be recorded for quality purposes. என்னப்பா டெலிவரி கொண்டு வரீங்களா இல்லையா? பேசிட்டு இருந்தப்ப கட் பண்ணிட்டீங்க. எப்ப வர என்ன கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் இல்ல கொஞ்சம் லேட் ஆகுறா. ஓ
1 மணி நேரம் தானே இப்ப சொன்னீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க அது கரெக்டா. அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி கட் பண்ணிடுறீங்களே, அது நல்லா இல்ல. ஒரு ஒரு இடத்துக்கு போயிடுறேண்ணா, இருண்ணா, லொகேஷன் பாத்தீங்கன்னா இருண்ணா, வந்துட்டேண்ணா. அது உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏரியா தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு. இல்லன்னா இந்த 2-3 டைம்ஸ் எனக்கு கால் பண்ணி பேசுற நேரமும் வேஸ்ட் தான் இல்ல. ஆனா உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நின்று போன் அடிச்சிருந்தோம். இருங்கண்ணா, ஒரு 5 நிமிஷம் இருங்கண்ணா, போன் அடிக்கிறேண்ணா, இருங்க வந்துருவேண்ணா. போன் எனக்கு வரலையாப்பா. இருங்கண்ணா. இந்த பைத்தியக்காரனுங்க எங்கேயாவது அந்த நியர்பை லொக்கேஷன் போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறானுங்களா, இல்லைனா அப்படி ஏதாவது பண்ணிவிட்டு டெலிவரி கொடுக்காம போகிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஃபோனும் வரல. இதில் சொல்கிறேன் உங்கள் வீட்டு முன்னாடி தான் நான் வந்து உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு ஃபோன் அடித்தோம், அப்படியே வந்து கட் பண்ணிடுறான். என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க, கட் பண்ணிடுறானுங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க கிட்டலாம் எப்படி பேசி ஜெயிக்க முடியும்? இந்த மாதிரி நானும் போயிட்டு அங்கே வேலை பார்த்தா ஒத்துப்பானுங்களா? லாஜிஸ்டிக்ஸ் சரியில்லை, இவனுங்களெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பணமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில். ஹலோ ஹலோ, யார் உங்க பேர் சொல்லுங்க. ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், ஆமா. இருங்கண்ணா, வந்தீங்கன்னா எதுனா இருக்கும், லொகேஷன் வந்து கால் பண்றேண்ணா. சரி. அட புறம்போக்கு, வந்துக்கிட்டே தானே இருக்கும். 1 மணி நேரத்தில் வரேன்னு சொன்ன நாய் இன்னும் கூட எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே, வரவே இல்லையே கடைசி வரையும். சைபர் ஹெல்ப்லைன் எண் 1 Thank you for calling eCard. Your call may be recorded for quality purposes. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டுள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம். கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? டெலிவரி எங்க? நீங்கள் காத்திருக்கலாம். ஓகே, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? டெலிவரி எங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? பேருண்ணா? தம்பி, நீங்க டெலிவரி இப்ப எந்த ஏரியால எந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பேரு தான் கேக்குறீங்க. இது வேற ஒருத்தங்க. இது எந்த ஏரியா? வேப்பம்பேட்டையில கொடுத்துன்னு இருக்கணும். வந்துட்டீங்க, அப்ப பொய் கிடையாது, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். இப்ப வேப்பம்பேட்டில எந்த இடத்துல இருக்கீங்க இப்ப? அது சரி, எங்களுக்கே தெரியல. 4 மேப் பத்தன வரோம். இரு, நான் உள்ள வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணா. அப்ப 8 o'clock தானே வரணும். அதனால முடிய போகுது. இவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு தெரியலன்னு கால் பண்ணேன். வந்துருவேண்ணா. சரி, ஓகே. சரி சரி. 2:55 கால் பண்ணப்போ வந்துடுவேன்னு நொட்டினான். 1 மணி நேரத்தில் வர வேண்டியவன் வந்து தொலையலை. 7:30க்கு வந்து வேப்பம்பட்டு வந்துட்டேண்ணே, இங்கே தானே இருக்கேன், வந்துடுவேண்ணே. ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து வயிற்றுல கூட்டிகிட்டு போவானுங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாது, இவனுங்க வேற நேற்று பெரிய டென்ஷனாக இருந்தானுங்க. சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. உங்க பேரு? ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், வந்தீங்க இருக்கண்ணா. இதேதான்ப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் வந்துட்டேண்ணா. லொகேஷன் வந்துட்டேண்ணா. இல்ல, எங்க லொகேஷன் ஏதாவது ஐடியா வேணும்னா கேட்கலாம். இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. ஆல்ரெடி என்ன சொன்னீங்க? வந்துட்டோம், இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் தான், 1/2 மணி நேரமே ஆகுது. உங்களுக்கு கொடுத்துட்டு தானே போவோம். இல்லப்பா, அது பாருங்க, அப்ப கூட வந்துட்டேன்னு சொல்றீங்க, 1/2 மணி நேரம் சொல்றீங்க, எது உண்மை? அதானே, அந்த ரோட்டுல இருந்து பூந்து உள்ள வரணும்ல. ரெட்டகுளம் கிட்ட வந்துட்டீங்களா? டாடாக்கு வரேண்ணா, 2 வீலர்ல கிடையாது. டாடாக்கு வரேண்ணா, கொஞ்சம் இதாகுண்ணா. ரைட்டாண்ணா, ரோடு கொஞ்சம் தெரியலண்ணா. எங்களுக்கு தெரியாதப்பா, நாங்க போட்டு வாங்குறோம்ப்பா. இந்த மளிகை சாமான உங்களுக்கு பைக்ல கொண்டு வர மாட்டாங்க. அதனால இன்னும் சிம்பிள் தான். அப்படி இருக்கப்ப ஏன் லேட் பண்றாங்கன்னு தான் யோசிக்க தோணுது. பைக்கா இருந்தாலும் லேட் ஆகும். புரியல புரியல. யாரு அதிகம் அன்னைக்கு? 60ண்ணா. அப்படியா? வெரி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கீங்களா இந்த ஏரியாக்கெல்லாம்? வந்துருக்கண்ணா. 60ண்ணா. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நேற்று விடுவாங்க, அப்புறம் நேற்று வாங்கண்ணா. இப்ப ஷிப்மெண்ட் உங்களுக்கு அதிகமா இருந்தா உங்களுக்கும் ப்ராஃபிட் தானே. கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா டைமுக்கு எங்களுக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல. அதனால அதான் வந்துட்டேண்ணா. இருங்க.
ரெட்டகுளம் கிட்ட எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் எப்படி வரணும்னு. ரெட்டகோல் கிட்டேனா? சரிண்ணா. இல்லப்பா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியலையா? இப்ப அட்ரஸ் ஏதாவது கொடுத்திருப்பீங்கல்ல? வேப்பம்பேட்டையில இருக்கணும் நாங்க. வேப்பம்பேட்டைனா எல்லாமே வேப்பம்பேட்டை தான்ப்பா. நான் பெருமாள்பேட்டை அட்ரஸ்ல நான் இருக்கேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி வருவீங்கன்னு யோசிக்க வேண்டியது. லொகேஷன் இருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன். இருங்களா, ஒரு 20 நிமிஷம் தான். மெயின் ரோட்ல இருந்து இப்போ வந்து இருக்கணும் உள்ள. ஸ்ரீராம் காலேஜ் எல்லாம் தாண்டிங்களா? அதான் நான் ஒரு 6 உள்ள புடிச்சு நான் அப்படியே வந்துட்டே இருக்கேன். பார்த்து வரணும்னா மத்தவங்க எல்லாம் எப்படி இப்படிதான் காலையில இருந்து நான் 4-5 தடவை கால் பண்ணிட்டேன். மத்தவங்க எல்லாம் எப்படி நீங்களே கால் பண்ணி கொடுத்துடுறீங்களா? கால் பண்ண தேவையில்லையா உங்களுக்கு? வந்துட்டு நீங்க இப்ப இருக்கலாம். பேச டைம் இப்போ வந்தீங்கன்னே இருக்கப்பா. அப்படியே நேரா இப்போ உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தானே இருக்கணும். ஓகேண்ணா. இவனுங்கெல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க போல. ஒன்று சொன்னால் அது வந்து உண்மை கிடையாது, எல்லாம் பொய் பித்தலாட்டம். நான் அது பாட்டு எங்கேயோ வந்து ஊர் மெஞ்சிட்டு போயிட்டுருக்கோம் போல். திரும்பி லாஜிஸ்டிக்ஸில் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு டெலிவரி கொடுக்க வந்துட்டு ஏமாற்றிட்டு மன உளைச்சல் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து அங்கே பேமெண்ட் வந்துடும். Call may be recorded. ஹலோ தம்பி, உங்களுக்கு இது நல்லா இருக்குதா? காலையில இருந்து எத்தனை தடவை கால் பண்ண சொல்லிட்டீங்க. இப்ப இங்க வரேன்னு சொல்றீங்க, வர மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்கன்னு எனக்கு கரெக்டா தெளிவா சொல்லுங்க. சார் உங்க இஷ்டத்துக்கே எப்படி சார்? என்ன டிராபிக்ல இருந்து வார்த்தை இல்ல சார். இங்க வேப்பம்பட்டு உள்ளதான் சார் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வர மாட்டேன் நான் சொன்னேன். எத்தனை மணி நேரம் கொடுத்துட்டு தான் போக போறேன். உங்க இஷ்டத்துக்கும் கால் பண்ணலப்பா. அந்த டைம் ஆனா அந்த டைம் ஸ்லாட்டுக்குன்னு இருக்குல்ல, 8 மணி தாண்டிடுச்சு. நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் வரேன்னா எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் கூட ஆகாது. நீங்க தானே சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா? அதான் சார் இப்ப வர இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு இல்லைங்க, அங்கதான் நின்று இருக்கு. அங்க ஒரு டெலிவரி ஒண்ணு இருக்கு, கொடுத்துட்டு தான் கிளம்புறேன். நீங்க ஏன் அதை போன் வச்சுட்டு இருக்கீங்க? உங்க லொகேஷன் சரி, நான் நேரம் உங்க வீட்டுக்கு வந்து கால் பண்றேன். அது அப்ப ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா எனக்கு திருப்தியா இருந்திருக்கும்ல. புதுசா வராங்களா, என்ன பண்றாங்க, எங்க இருந்து வருது, எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. புதுசுதான் சார். எனக்கு நான் நேற்று வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு. நான் வந்து உங்க லொகேஷனுக்கு நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து போன் அடிக்கிறேன். அது நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டேன். வந்து கொடுத்துருவோம் சார், எதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப புதுசா வந்துகிட்டு இருக்கோம், ப்ராப்ளம். நான் உங்க வீட்டுக்கு வந்து நான் கால் பண்ணேன் சார். இப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பயாவது கரெக்டா சொல்லுங்க. இப்ப இங்க வந்துட்டீங்கல்ல? அதே சார் வந்து அப்படியே பக்கத்துல இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டே வந்து உங்க வீடு எங்க இருக்கும் பார்த்து நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது சரி, இங்க இத்தனை ஆர்டர் போடுறாங்க சார். இன்னைக்கு 66 ஆர்டர் சார் எனக்கு. அதுதான்ப்பா, இப்ப இந்த ஏரியால நிறைய போட்டிருக்காங்களா ஆர்டர் ஆல்ரெடி? இந்த ஏரியால 18 ஆர்டர் இருக்கு எனக்கு. ஓ, எல்லாம் ப்ரீபெய்டா இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரியா? எல்லாம் ப்ரீபெய்டு கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் சேர்த்துதான். ஓகே, அப்ப எனக்கு எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனக்கு வேற வேலையும் இருக்குது. எனக்கு வேற வேலை பார்த்துட்டு என் வேலையை பார்க்க முடியல. உங்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருந்து நான் வந்துட்டு போன் அடிக்கிறேன். அவரா எனக்கு டைம் இல்லை சார். நான் எனக்கு 10 மணிக்குள்ள கிளம்பி போறோம். எனக்கே 8 மணி டைம் வந்து போயிடுச்சு. நான் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். 8 மணியாதான் முடிஞ்சிச்சு. நான் கிளம்பி திரும்பி போகலாம். சரி, நம்ம கொடுத்துட்டு போயிடுமா, நாளைக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரணும். அதனால கொடுத்துட்டு போறதா நானும் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அப்ப என்ன அடுத்த ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? அங்க இருந்து கிட்டதான். 20 நிமிஷத்துக்குள்ள சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே கிளம்பிடுவேன் நானும். இங்க வந்து கொடுத்துருவீங்கல்ல நமக்கும்? ஆனா வந்து கொடுத்துட்டு போறேன். எப்ப என்ன சொல்றது, நான் வண்டி ஓட்டணும். நான் அடுத்த டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே வர போறேண்ணா. சரி, இங்கே இருக்குது ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸ். அங்கே வரையும் வந்துட்டானுங்களா, அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுத்தானுங்களா. அப்புறமா எனக்கு வந்து கொடுக்காம போயிட்டானுங்க. காலையிலேருந்து பேசி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்குதுங்க. அப்புறமா நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் நான் இங்கே கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறமா Call it. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீங்கள் டயல் செய்த எண்
தற்போது பிஸியாக உள்ளது. தயவு Followed by 3-digit PIN. Your call is recorded for quality purposes. இதில் வேற இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே நம்பருக்கு. இன்னைக்காவது கொண்டு வந்து கொடுக்குறானுங்களா கேட்போன்னு பார்த்தா அது ஏதோ 3-digit பின்னு கேட்குது. அது என்ன பின்னு எங்கே இருக்குன்னு கூட தெரியல, கட் ஆகிடுது. என்ன சர்வீஸ் ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரிக்கு இப்படியே அவங்க போட்டு பாடப்படுத்தணும்? அவங்க இந்த பின்கோடுக்கு சர்வீஸே இல்லைன்னா அவங்க ஏன் அதுக்கப்புறம் அதில் வந்து போடணும் சர்வீஸ் இருக்குன்னு? கஸ்டமர்ஸை போட்டு பாடப்படுத்துகிறாங்க இந்த ஃப்ளிப்கார்ட்டும் இந்த ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸும் சேர்ந்து இந்த கிராசரி விஷயத்தில். மற்ற விஷயத்துலலாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. இந்த கிராசரி விஷயத்தில் போட்டு பாடப்படுத்துதுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ மன உளைச்சல் சரியா இதெல்லாம்? வரேண்ணே வந்துட்டேண்ணா, அங்கே தானே இருக்கும். எங்கே வந்தானுங்க? கொடுக்கவே இல்லையே, டெலிவரி ஆகலையே.